ஹாய் மக்களே, வெல்கம் டு லலிதா கிச்சன். நீங்கள் கடமா மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக டேஸ்ட் வித்தியாசம் தெரியுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் உப்பு போட்டு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. இதில் நல்லா தண்ணி வருங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நீங்கள் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாம் சுண்டதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் போடுறேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதுக்கேற்ற தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இவங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுதுங்க. செம்ம டேஸ்ட்டு. எப்பயுமே கடமா மீன் வாங்கி செஞ்சிங்கன்னா லப்பர் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லப்பர் மாதிரி இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி மக்களே.